மோட்டிவேஷ்னல் கேரக்டரான அழகுமதியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரேவதி மலருக்கு கால் பண்ணி, அண்ணி இங்கே வந்த மதி சூப்பராக பட்டையை கிளப்பிட்டு போயிட்டான் போங்க, என் புருஷன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு போகாத குறை, மற்றபடி அந்த ஆள் ரொம்பவுமே பயந்து போய் பேய் அடிச்ச மாதிரி இருக்காரு காலையிலேருந்து, என்னடா பண்ணுறது, இப்படி கட்டின பொண்டாட்டி முன்னாடி இவ்வளவு அசிங்கமாக பேசிட்டு போயிட்டாளேன்னு அவர் மனசுக்குள்ள ரொம்பவுமே ஒரு கேவலமா அசிங்கப்பட்டு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சிரிப்பு சிரிச்சுக்கிறாங்க ஃபோனில் ரேவதி மலர்கிட்ட சொல்லிட்டு. அதே சமயம் ரேவதி எங்கேயாவது பக்கத்தில் நின்று நீ பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு கடைசியில் அதுக்கும் சேர்த்து உன்னை டார்ச்சர் பண்ண போகிறாரு ரேவதி அப்படின்னு அங்கே மலரும் பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயம் கிச்சனுக்கு தண்ணி குடிக்க வந்த அழகுமதியோ அங்கே யார்கிட்டயோ பேசுகிறாங்க அப்படின்னு தண்ணியை பிடிச்சிட்டு போக, மதி உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா, இப்போ ரேவதி தான் என் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அப்படின்னு அங்கே நின்றுக்கிறாங்க அழகுமதியும். அப்போ பக்கத்தில் மதி இருக்கா, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு மலரும் கேட்க, உடனே கொடுங்க அண்ணி அப்படின்னு ரேவதியும் சொல்ல மதி வாங்கி பேசுகிறாங்க. நான் அங்கே உங்கள் ஹஸ்பண்டை பேசினதுக்கப்புறம் அவர் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட பண்ணலைல்ல, நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்கிற விஷயம்லாம் தெரியலை தானே அப்படின்னு கேட்க, உடனே தெரியலை, எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே கிச்சனில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க தங்கராஜோட அம்மா. ரேவதி யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே அது அத்தை எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்ல, உங்கள் வீட்டில் சரி, யாருக்கிட்ட உங்கள் வீட்டில், உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவா இல்லை இங்கே ஒரு பத்திரகாளியாட்ட ஆட்டம் போட்டுட்டு போனாலே அவ கூடவா, என் புள்ள தங்கராசையே உன் தம்பி பொண்டாட்டி பேர் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டல்ல பாரு, இதுக்கான விளைவுகளை உங்கள் குடும்பத்து ஆளுங்க சீக்கிரமாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே, ஆமாம் நீ தானே சொன்ன உன் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க தங்கராஜோட அம்மா. அதே சமயம் அண்ணி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு, அத்தை இல்லை அத்தை நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல, அதுதான் இப்போ நீ பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேனே, நான் தான் சொன்னேங்கிறது இன்னும் அவருக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிகிட்டு இருந்ததை நான் நல்லா கேட்டுட்டேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, படிக்காதவ கிளவி அப்படின்னு மட்டும் நினச்சிடாத, எல்லா வியாக்கியானமும் எனக்கும் தெரியும், நீ பேசுனதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், வரட்டும் தங்கராசு வரட்டும், ரெண்டில் ஒன்று பாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவியும் அங்கே உட்காந்துக்கிறாங்க. அதே சமயம் தங்கராஜ் வர்றாரு. என்னப்பா தங்கராசு சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட, இல்லைம்மா பசியே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஏப்பா காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, இப்போவும் சாப்பிடல, என்னப்பா இது அப்படின்னு சொல்ல, ரேவதி நான் தான் என் புள்ள சாப்பிட்லன்னா கேட்டு வருத்தப்பட்டுக்கணும், உன் புருஷன் தானே அவன் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கான், நீ கண்டுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்க, என்ன அர்த்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதானே உன் தம்பி பொண்டாட்டி என் வீட்டில் நின்றுட்டு என் பிள்ளைய கேட்ட கேள்வியில் அவன் மனசு தான் விட்டுட்டான் அப்படின்னு. தங்கராசு இதை யார் சொன்னாங்க தெரியுமா, இவ தான் சொல்லியிருக்கா அந்த அழகு மகாராணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்ல, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாப்பா இவ வாயாலேயே அங்கே கிச்சனில் நின்று இவ தம்பி பொண்டாட்டிங்க கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியா சங்கதி, எனக்கும் இந்த சந்தேகம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், யாருடா இந்த விஷயத்த சொல்லி இருப்பாளேன்னு அப்படின்னு பலார்னு அரைகிறாரு ரேவதி தங்கராஜ். அதே சமயம் அங்கே ஏதோ பிரச்சனை போல மதி, அவங்க தங்கராஜனோட அம்மா என்னமோ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ரேவதியை, இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்க போகுது ரேவதி வீட்டில். அந்த அம்மா ஏற்கனவே இப்படி தான் பெரிய பிரச்சனை பண்ணி அவளை பாவம் வெளியிலலாம் நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் இவர் தானே போய் கூட்டிகிட்டு வந்தார், எதுக்கும் என் வீட்டுக்காரர் வந்தால் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு தோணுது ரேவதியை அப்படின்னு மலரும் சொல்ல, ஆமாம் சரி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு மதியும் சொல்கிறாங்க. அதே சமயம் பாக்யராஜ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அப்படியா ரேவதிக்கு ஒரு பிரச்சனைனா நான் போகாமல், மலரு நான் போய் என்ன நடக்குதுன்னு அங்கே பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு பாக்யராஜ். போன குடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு ரேவதியை தங்கராஜ். ஏண்டி நீங்கள் கெட்ட கேட்டுக்கு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு குரூப் வேற சேட் பண்ணி என்ன தைரியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாக்யராஜனுடைய, வாப்பா வா என்ன நடக்குது, உன் பொண்டாட்டி உன் தம்பி பொண்டாட்டியும் சேர்ந்து என் குடும்பத்தில் என் பொண்டாட்டியை கெடுக்கிறாங்க சொல்லி கொடுத்து அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ்.
தங்கராஜும். உடனே ரேவதி, என்ன ரேவதி நெத்தியில் காயம் அப்படின்னு கேட்குறாரு. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு அழுதுகிட்டே நிற்க, எனக்கு தெரியும் என்ன இவர் அடித்தாரா அப்படின்னு கேட்க, இல்லைண்ணே அப்படின்னு சொல்ல, என்ன பயம்? ஆமாம், என் புள்ள அடித்தான் உன் தங்கச்சியை, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அப்படித்தான் இவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு காழை முழுக்க வாழா வெட்டியை வைக்கிறதுனாலும் வச்சுக்க அப்படின்னு அங்கே தங்கராசோட அம்மாவும் சொல்ல, உடனே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி ரேவதிக்கு அங்கே பிறந்த வீடுன்னு ஒரு வீடு இருக்குது. அண்ணன் தம்பி அப்பா அம்மான்னு எல்லாருமே நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவளை கை வைக்கிற அளவுக்கு இவ என்ன தப்பு பண்ணுனா அப்படின்னு சொல்ல, பின்ன புருஷ வீட்டில் நடக்கிற சீக்கிரட்டை எல்லாம் சொல்லி ரோட்டில் போகிறவ வாரவ எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே எகிரி எட்டி வந்து என் புள்ள சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு போகிறா. இன்னைக்கு காலையில் அவனோட கால் தூசிக்கு கூட சமமாகாதவ என் பிள்ளைகிட்ட கை கட்டி கை நீட்டி சம்பளம் வாங்கி சாப்பிட்ற, வயிறு கழுவுற அவனோட புள்ள என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே இப்படியெல்லாம் கேவலமாக பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்யராஜு சொல்ல, அதே சமயம் ரேவதி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, அவள் எப்படி வருவா? இவ்வளவு பெரிய பங்களாவில் வயிறு நிறைய 3 நேரம் முட்டிக்கிட்டு நல்லா சொகுசாக படுத்து தூங்கிக்கிட்டு வேலைக்காரங்க வேலை செய்யறதுக்கு இருக்க, அங்கே வந்து உங்கள் வீட்டில் என்ன சௌரியம் இருக்குது? அதனால் இவன் வருவாளா அப்படின்னு கேவலமாக பேசுகிறாரு தங்கராஜ். உடனே அடைச்சி, நான் இப்போ போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் உன்னோட சொகுசுக்காகத்தான் இந்த வீட்டில் இருக்கேன்னு என்னை பற்றி இத்தனை வருஷமாக அவங்க கூட வாழ்ந்த என்னை பற்றி கேவலமாக நினச்சிட்டு இல்லை. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்யராஜ் கையை பிடிச்சிட்டு வெளியில் கிளம்பி போகிறதுக்காக நிற்கிறாங்க அங்கே ரேவதியும். அதே சமயம் குழந்தைங்க 2 பேரும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழ, உடனே பாக்யராஜ், வாமா நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களையும் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் குழந்தைங்களையும் பிடுங்கி வச்சுட்டு, என் பசங்க என் கூட தான் இருப்பாங்க, உன்னால் என்னத்தை கிழிக்க முடியுமோ கிளிடி பார்க்கலாம். அதுக்கு தான் உன் தம்பி பொண்டாட்டி ஆகும்னா ஸ்டேஷன் போவால, அவளை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் பிடுங்கி வச்சுட்டு அனுப்பிச்சிடுறாரு ரேவதியை. அதே சமயம், என்னடா பாக்யராசு இந்நேரத்துக்கு நீ நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, உடனே இல்லைம்மா அது ஏதோ மாப்பிள்ளைக்கும் ரேவதி பிரச்சனைன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஐயோ நெத்தியில் கூட என்ன காயம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மதி கேட்குறாங்க, ஏன் காலையில் நான் வந்து பேசிட்டு வந்ததால் உங்களுக்கு இத்தனை பிரச்சனையா அப்படின்னு கேட்க, நினச்ச நம்ம குடும்பத்தை மட்டும் நீ விட்டு வைக்கல, கூடவே இது கட்டி வச்ச பாவத்துக்கு என் புள்ள குடும்பத்தையும் ஒட்டிட்டு அவங்களையும் ஏன் 7:30 போய் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க ராஜலட்சுமியும். உடனே அழகுமதியோ, இதை பாருங்க நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, என்கிட்ட பேசாமல் பின்ன என் பிள்ளையோட வாழ்க்கைக்கே இப்படி ஒலை வச்சுட்டியே, இனி எப்படி என் புள்ள அங்கே வாழா வெட்டிய இதே வீட்டில் இருப்பா அப்படின்னு தலையாக அடிச்சுட்டு அழுகிறாங்க. அதே சமயம் சுரேஷும், ஏன் உனக்கு இத்தனை தலக்கணும்? இப்போ போய் என் மாமாவை கேட்காத கேள்வியெல்லாம் இப்போ அவர் அக்காவை வீட்டை விட்டு துரத்திட்டாரு, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, யாரும் பயப்பட வேண்டாம், நாளைக்கு காலையில் உங்கள் அக்காவை வந்து உங்கள் மாமாவே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மறுநாள் காலையில் சுரேஷ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் பின்னாடியே ஆட்டோவை பிடிச்சிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கு. சுரேஷ் ஷாக் ஆயிடுறாரு, என்ன மறுபடியும்